வணக்கங்க. டைம் டிராவல் யூடியூப் சேனல் மூலமா உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது வரைக்கும் பார்த்ததுல மகரம் கும்பம் பார்த்தோம், ஏழரை சனி பிடியிலிருந்து. மூணாவதா நம்முடைய செல்ல ராசி, அதாவது கடைக்குட்டி மீனராசி, அவளை பற்றி பேச போகிறோம். மீனராசிக்காரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. மீனராசிக்காரெலாம் வந்து எப்படின்னு கேட்டால் பயங்கர போல்டு, தைரியமான ஆள். ஏன்னு கேட்டால் குரு அதிபதி, பாட்டு பேச்சு திறமை அனைத்தும் இருக்கும், அவங்ககிட்ட இருக்கும். சாதுரியமான ஆளுங்க, பிரச்சனையில மாட்டிட்டா எப்படி வெளியே வரும் தெரியும். மீனராசி அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். இன்னும் கேட்டீங்கன்னா, நான் ஏழரை சனி மிடியில் மாட்டிக்கிட்டேன்றீங்க. நீங்க மாட்டல நான் சொல்றேன். ஏன்னா ஏழரை சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஏழரை சனி வந்து உங்களை வந்து பண்படுத்தும். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களை காப்பாற்றிடுவார். என்னன்னு கேட்டா, குருவும் சனியும் சந்தா வாழ்க்கை வெற்றின்றது எப்படின்னா, அதாவது உங்க ராசிநாதன் ஆகிய சனி பகவான் உங்களுக்குள்ள சஞ்சலம் வராரு. அதாவது இந்த ஏழரை சனி இப்படி இருந்து தப்பிக்கிறீங்க. முதல்ல விரயசனி வருது, துன்பம் வருமானா வராது, இன்பம் தான் வரும் உங்களுக்கு. இந்த படிப்பனை எப்படி கற்றுவீங்க கேட்டால், நீங்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறிப்பா வந்துருக்கீங்க. மீனராசி பொறுத்த வரைக்கும் அதிகமாக நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னன்னா, மீனராசிக்காரெலாம் வந்து எப்பவுமே வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி. கொடுத்தா நான் கொடுக்குறேன், நீ கொடு நான் கொடுக்குறேன், அப்படி கேரக்டர். ரொம்ப வெரைட்டியாக இருப்பீங்க. என்னடா பண்ணலான்னு எதுவும் கவலைப்படாதீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம். அவங்க வந்து இப்போ கும்பராசிக்காரங்க, மீனராசிக்காரங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்திருக்கிறீங்க. முதல் மீனராசி புதராசிக்கு நல்லா இருக்கு. உத்திராடை நட்சத்திரம், அது வந்து சனி பகவான் நல்லா இருக்கு. ரேவதி 3 நட்சத்திரக்காரன் சூப்பராகுது. ஏழரை ஆண்டு சனி பகவான் உங்களை பிடிக்கிறான்றாங்க. அதாவது உங்களை பிடிக்க போறாங்க. இப்போ வந்து 2.5 வருஷத்துல கடந்து வந்துட்டீங்க. அடுத்து வந்து ஜென்மசனி நடப்பாரு. இது என்ன நடக்கும் பயப்படாதீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கிலாம் குழந்தை பிறக்கும், பணம் வரவங்களுக்கு பணம் வரும், வேலை கிடைக்கும். நிஜம்டா அது இவர் சொல்றதெல்லாம் நடக்குமானா நடக்கும். ஏன்னா வந்து ஜென்ம சனி வந்து உங்களை பிடிச்சதுன்னா உங்களுக்கு நிறைய கொடுப்பாரு. வாழ்க்கையில இன்பம் கிடைக்கும், துன்பம் வந்தாலும் இன்பம் கிடைக்கும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எதையுமே வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. வாழ்க்கையில வெற்றி நோக்கி போற ராசி கிடையாது மீனராசிக்காரங்க கடின உழைப்பாளிங்க. உழைப்பை நம்பிதான் வாழ்றவங்க. பார்த்தலாடா ஒரு விஷயத்தை பார்த்தலான்னு இறங்கி செய்யக்கூடிய ஆளுக்கும். அதாவது மீனம் வந்து, அதாவது கழுவுற மீன் நல்லூர் மீன் அப்படிலாம் கிடையாதுங்க. மீனம் வந்து நேசம் அடிச்சுட்டே இருக்கும், ஓயாம இருக்கும். தன்னம்பிக்கை வாழக்கூடியது மீனராசி தான். நீரிலே இருக்கும். அது வந்து என்னன்னா, மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும் குரு அதிபதி, தைரியம் தாங்க. குரு பகவான சும்மாவா, குரு பார்வை கூடி என்மையானாங்க. மீனராசிக்கார இடத்துல இருந்தாங்கன்னா அதில் ஒரு வைப்ரேஷன் இருந்தே இருக்கும். எந்த ஒரு சிக்கலான விஷயத்துலையும் ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. அப்போ சிக்கலை அவுக்கக்கூடிய ஒரே ராசி மீனராசிக்கார் தான். மீனராசிக்காரங்க வந்து புரட்டாசி நட்சத்திரம் சூப்பராகுது, அடுத்து உத்திராடி நட்சத்திரம் சூப்பராகுது, ரேவதி அதோட டாப் ஆகுது. அதனால இந்த சனி பகவான் உங்களை கெடுக்க மாட்டார். உங்களை தூக்கி விடுவார், எல்லா இடத்துல தூக்கி விடுவார். மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்குது மீனதுக்கு. என்னடா ராஜயோகம் கிடைக்குது என்னடான்னு கேட்டா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா ராஜயோகம் கிடைக்குதுங்க. டைம் டிராவல் 3 விதமான கட்டத்துக்குள்ள நீங்க வரீங்க. 27 நட்சத்திரத்துல மாறி வருதுங்க. கடைசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். அந்த ரேவதி நட்சத்திரம் மீனத்துக்கு சொந்தமானது. யாருன்னு கேட்டா புதன் என்னன்னா, அதாவது குடும்பக்காரன். உங்களை வந்து ஒவ்வொரு மீனத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் உண்டு. மீனராசிக்காரங்க பலன்கள் என்னன்னா, இந்த 2020 சூப்பராகுது, அருமையாகுது. ஏழரை சனியில பிடியில் தப்பிக்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க, வெற்றி பெறீங்க. எனக்கு உங்களுக்கு ஏழரை நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி வெற்றி வாக சூடக்கூடிய ராசி கேட்டா மீனராசிக்காரங்க தான். மீனராசிக்கு துன்பம் வருது, அதிலிருந்து வெற்றி பெறுவீங்க, கடந்து வெற்றி பெறுவீங்க, பிரச்சனை வெளிப்படுவீங்க. எல்லாத்தையும் வெற்றி பெற ஒரே ராசி மீனராசி தான். இதனா மீனம் வந்து ஜெயம் கொண்ட ராசி, வெற்றி கொண்ட ராசி. மீனத்தை பற்றி கேட்டா அட்வைஸ் பண்றவங்க யாரும் மீனராசிக்காக தான். அட்வைஸ் சொல்றவங்க மீனராசி தான். அப்போ மீனராசி துன்பத்தை மாட்ட மாட்டாங்க, வெற்றி கொள்வாங்க. இந்த டைம் டிராவல் மூலமா 3 காலத்தையும் நாங்கள் கணிச்சு சொல்றோம். 27 நட்சத்திரம் சுத்துது, சுழற்சி வேலை ஓடுது. இந்த டிகிரியில் இருக்கு நான் கணிச்சு சொல்றோம். உங்களுடைய கட்டத்தில் 9 கிரகங்கள் 27 நட்சத்திர ராசி கட்டங்களை வச்சு நாங்கள் அழகா கணிக்கிறோம். இப்போ பொதுவான விஷயம் என்னன்னா, மகர ராசியிலேருந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு வராரு. அதனால் பயப்பட வேண்டாம்.
ஏழரை சனிக்காரங்க உண்மையிலே வெற்றி பெறுவீங்க. என்னடா ஏழரை வந்து நம்மளது பண்படுத்தும், மேன்மைப்படுத்தும், உயர்த்தும் தான் தவிர சனி பகவான் எக்காரத்தை கொண்டும் உங்களை துன்பத்தில் மாட்ட வைக்க மாட்டார். உங்களை இன்பத்தில் கொண்டு போய் வைப்பார். வெற்றி, வீரியம், ஜெயம். உண்மையான விஷயம் என்னன்னா, நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறீங்க. மீனராசிக்காரெல்லாம் வெற்றி பெறுவீங்க. உங்க வாழ்க்கை இனிமையா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். பெண்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் அறிவீங்க. இந்த வருஷம் 2025 பெண்களுக்கு மீனராசிக்காரங்க சூப்பரா இருக்குது. ஆண்கள் நிறைய விஷயத்த கத்துக்குவீங்க, நிறைய ஜெயிப்பீங்க, நிறைய உங்களுடைய வாழ்க்கையில மேன்மை ஏற்படுவீங்க. இதுதான் உண்மை. அதனால மீனராசிக்காரங்களாம் ஜெயமா இருங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. டைம் டிராவல் யூடியூப் சேனல் மூலமா உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் ஜாதக குறிப்புகளை கேளுங்க, நாங்கள் சொல்றோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க.